ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டூல் பாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஃபோட்டோஷாப் கிளாஸ் 1ல் இருந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். பேசிக் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோஷாப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, ஸ்டார்ட்டில் போயிட்டு ஃபோட்டோஷாப் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டூல் பாக்ஸில் இருக்கிற டூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல இருக்கிறது ரெக்டாங்குலர் மார்க்கேயோ டூல். அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறேன், ஆனால் எதுவுமே காட்டலை. அப்படின்னா லேயர் உருவாக்கணும் அப்படின்னு அர்த்தம். லேயர்னால் என்னென்னா அடுக்குகள்னு அர்த்தம். நான் மார்க்கியோ டூலில் ஒரு ட்ராயிங் பண்ணேன் அப்படின்னா அதை லேயராக எடுத்துக்காது. இதுக்கு ஏதாவது கலரோ கோடோ கொடுக்கணும், அப்போ தான் அது லேயராக எடுத்துக்கும். கலர் தரதுன்னா டூல் பாக்ஸில் இருக்க இந்த கலர் பாக்ஸை 2 கலர் இருக்கும். மேலே ஒரு கலர் இருக்கும், கீழே ஒரு கலர் இருக்கும். மேலே இருக்கிறது ஃபோர்க்ரவுண்ட் கலர், கீழே இருக்கிறது பேக்ரவுண்ட் கலர். இப்போ எடிட் மெனு கிளிக் பண்ண ஃபில் ஸ்ட்ரோக்னு இருக்கும். ஃபில்னால் என்னென்னா நிரப்புறது அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரோக்னால் கோடு. ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஃபோர்க்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணணுமா பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணணுமான்னு செலக்ட் பண்ணணும். அதிகமாக இந்த 2 தான் யூஸ் பண்ணுவோம், மற்றது எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நான் ஃபோர்க்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அந்த கலர் ஃபில் ஆயிடுச்சு, ஆனால் லேயர் உருவாகலை. மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா எடிட்டில் போய் ஸ்டெப் பேக்வேர்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ கலர் ஃபில் பண்ணதும் போயிடுச்சு. ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா Ctrl+Z கொடுக்கலாம். 2 or 3 டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா Ctrl+alt+z கொடுத்தா பேக்குக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு லேயர் க்ரியேட் பண்ண லேயர் பாக்ஸில் கீழே டவுனில் டெலிட் லேயர் பக்கத்தில் இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். லேயர் க்ரியேட் ஆயிரும். இப்போ செலக்ட் மெனுவில் போயிட்டு டீசெலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். லேயர் எம்டியாக தான் இருக்கும். இப்போ மார்க்கியூ டூல் எடுத்து ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்போ எடிட்டில் போயிட்டு ஃபில் கொடுத்துட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஓகே கொடுக்குறேன். இப்போ செலக்டில் போய் டீசெலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணாமல் ஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே ஃபில் ஆகிரும். டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கார்னரில் பிளாக் கலரில் புள்ளி மாதிரி இருக்கும். அந்த பாயிண்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டூல்ஸுக்குள்ளேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எல்டிக்கல் மார்க்கேயோ டூல்ஸை எடுத்துக்கிறேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வட்டம் நீல வட்டம் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப்ஸ் கிடைக்கும். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் ட்ரா பண்ணிங்கன்னா நீள்வட்டம் கிடைக்கும். இப்போ ஒரு ரவுண்டு போட்டுட்டு எடிட்டில் போயிட்டு ஃபில்லில் ஃபோர்க்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு லேயர் 2 ஷேப் இருக்குது. ஒரு லேயரில் வந்து 2 ஷேப் இருக்குது. இப்போ நான் செலக்டில் போயிட்டு டீசெலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷேப்பை மூவ் பண்ணணும்னா மூவ் டூல் கிளிக் பண்ணி மூவ் பண்ணணும். இதுதான் மூவ் டூல். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா 2 ஷேப்பும் மூவ் ஆகும். அதுக்கு தான் தனித்தனியாக லேயர் பயன்படுத்துவோம். இதே மாதிரி தான் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணாலும் பொருந்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.